Hi friends, welcome back X World Kind சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோ ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் நான் போட்டிருந்துருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து இந்த எக்ஸ் வேர்ல்டு காயின் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோ. என்ன பிஸ்னஸ்ஸு என்ன பிளான்ன்ற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் எப்படின்ற மாதிரி வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நான் லீகல் அட்வைஸரோ அந்த மாதிரி வந்து எதுவும் கிடையாது. வந்து அவங்கவுங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிக்கிறேன் நான். இது வந்து ஃபஸ்ட்டு என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் வேர்ல்டுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகுது. வந்து இப்போ இந்தியாவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 or 3 months தான் ஆகுது. இது வந்து எக்ஸ் வேர்ல்டு கனெக்டிங் த வேர்ல்டுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து நாம் வந்து பேச போகிறது கிடையாது. முக்கியமானதை மட்டும் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். மேற்கொண்டு வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் வந்து பாஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து படித்து பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் தெரியும் உங்களுக்கு. இது ஓப்பன்ஏஐ ChatGPTன்னு சொல்லி அவங்களோட ஃபவுண்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட CEO தான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ் வேர்ல்டு காயினோட ஃபவுண்டர். அதாவது வந்து சாம் ஆல்ட்மேன் சொல்லி இவர் நீங்கள் தெரியாத ஆளுங்களே இருக்க மாட்டீங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு காயின்னு சொல்லி அவங்களோட ஃபவுண்டர் CEO வந்து பார்த்திங்கன்னா இவர் தான். அதாவது ஷார்ட் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா WLDன்னு சொல்லி அந்த காயின் நேம் சொல்லுவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எலான் மஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது எக்ஸ்ன்னு சொல்லி எக்ஸ் வலைத்தளம், அதாவது இந்த ட்விட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாக மாறி இருந்துச்சு. அவங்களோட ஓனர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலான் மஸ்க் CEO அவர் தான். அவருமே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டராக இருக்கிறாரு. இதில் பாருங்கள் நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பாஸ் பண்ணி பாருங்கள். நான் முக்கியமானது மட்டும் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். நிறையா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் வந்து சேஃபாக இல்லை வந்து ஸ்கேமாக இல்லை வந்து எப்படின்னாங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் எண்டில் சொல்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டூயல் காயின் வந்து மைனிங் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராசஸ் கொண்டு வந்திருக்காங்க. வேர்ல்டு காயின்னு ஒன்று, அப்புறம் ஏடிஎம் காயின் ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த WLD ப்ளஸ் ஏடிஎம் காயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து போயிட்டுருக்கு. நிறையா குளோபல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 150க்கும் மேலே எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த WLD காயின் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸ் வேர்ல்டுன்னு சொல்லி அவங்களோட வந்து எக்ஸ்பேன்னு சொல்லி ஒரு கொலாபரேஷன் பண்ண போகிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் கார்டு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுவாங்க எக்ஸ் வேர்ல்டில். இது வந்து நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அதே மாதிரி நிறைய இருக்குது. நம்ம வேர்ல்டு ஐடின்னு சொல்லி இருக்குது. இப்போ நம்ம ஆதார் அந்த மாதிரிலாம் எடுக்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வேர்ல்டு ஐடின்னு சொல்லி யூனிக்காக வந்து எல்லா இதுலேயுமே எல்லா கண்ட்ரிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் மாதிரி இருக்கிற மாதிரி வேர்ல்டு ஐடின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மேபி இந்தியாவிலையுமே வரத்துக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. நிறைய கண்ட்ரியில் வந்துகிட்டு இருக்குது. இது வந்து பாருங்கள், இந்த பெங்களூர்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடென்டிஃபிகேஷன் கொண்டு வந்துருந்தாங்க. பட் இப்போதைக்கு இல்லை. லாஸ்ட் இயருக்கு முன்னாடியெல்லாம் இருந்துச்சு. நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது. ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்குது இந்த பிஸ்னஸ்ஸு. இது வந்து வேர்ல்டு செயின் மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து ஒன்றும் பயப்பட வேண்டியது கிடையாது. நிறைய பெரிய ஆளுங்க பேஸ் பண்ணி தான் இந்த இது இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா Web3 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த எக்ஸ் வேர்ல்டு காயின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்ற மாதிரி யாருமே பயப்பட வேண்டாம். அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இது ப்ளே ஸ்டோரில் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க, இன்க்ளூடிங் நானும் நினச்சது தான். இவங்க வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஆப்புன்னு சொல்லி இவங்களுக்கு ஓனாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வரப்போகுது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 monthலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அப்டேட் பண்ணுறன்ற மாதிரி ஒர்க்கு போயிட்டுருக்குன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை பற்றின டீட்டெயிலுமே நம்ம வந்து கண்டிப்பாக கிடைச்சா வரக்கூடிய வீடியோவில் நான் நிறையா மென்ஷன் பண்ணுறேன். நான் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்ருங்க. அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலெட் வரப்போகுது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓனாகவே வருது. நிறையா ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்குது. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஜாக், இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஹெட்டே வந்து பார்த்திங்கன்னா இவர் தான்ன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ லாஸ்ட் மந்த் டிசம்பர் மந்தில் எண்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு பெரிய மீட்டிங் நடந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாக் அவர் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தார்.
அவர் தான் ஹோஸ்ட் பண்ணியிருந்தார் இந்த மீட்டிங்கை கூட. மேபி இந்த ஜனவரி எண்டில் இல்லை பிப்ரவரியிலேயே கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் அகைன் வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக அதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சாலும் நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். இப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு பார்த்துருந்துருப்பீங்க. மேற்கொண்டு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து கேளுங்க, எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிஸ்னஸை பற்றி என்ன ஏதுங்கிறது நம்ம பார்க்குறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் டூயல் கரன்சி மைனிங்னு சொல்லி. அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 கிரிப்டோ கரன்சி மைனிங் கொடுக்குறாங்க இவங்க காயின்னு. அது எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மினிமம் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா $100 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். USDTன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் வந்துருக்கு இப்போ ரீசெண்டாக. இது வந்து USDCன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அந்த USDT வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அதில் ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்றதுனால மேபி அதை வந்து ஸ்டாப் பண்ணுறன்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. பட் அது எக்ஸாக்டாக என்னங்கிறது தெரியல. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா USDCன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதாகுன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 100 வந்து USDCயோ இல்லை USDTயோ அது மூலிமா தான் வரும். 80% வந்து பார்த்திங்கன்னா USDCயாகவும் USDTன்னு இருக்குது. பட் வந்து இதுக்கப்புறம் வரக்கூடியது USDCயாக தான் வரும். அதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். நான் 80% வந்து பார்த்திங்கன்னா USDCயாகவும் ப்ளஸ் வந்து 20% தான் ATMCயாகவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதில் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1% டெய்லியும் கொடுக்குறாங்க. இந்த 1% வந்து பார்த்திங்கன்னா எப்படி என்ன டைமிங்கில் வருதுங்கிறதையும் நான் வந்து வரக்கூடிய அப்படியே கண்டினியூவாக பாருங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 1% கிடைக்கும் டெய்லியுமே. அந்த அவுட்புட் ரிட்டர்ன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 80% WLDயாகவும் ப்ளஸ் வந்து 20% வந்து ATMCயாகவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ATMன்னு இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா ATMCன்னு தான் வரப்போகுது. அது வரக்கூடிய வீடியோவில் நான் கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணுறேன். நான் உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 80% WLDயாகவும் ப்ளஸ் வந்து 20% ATMஆகவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். அதே மாதிரி டூயல் கரன்சி மைனிங் நான் சொல்லியிருந்தேன். நான் இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து 1% வந்து பார்த்திங்கன்னா 360 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டைமிங்கிறது இருக்குது. அந்த டேஸ் வந்து பார்த்திங்கன்னா 1% கொடுப்பாங்க. 5x வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கேபிட்டல் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுறதாங்க இதில் இருக்கிற பெனிஃபிட்டே அதுதான். 100% வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் அந்த 360 டேஸ் சைக்கிள் முடிஞ்சதுமே. அப்புறம் வந்து கேபிட்டல் 80% USDTயாகவும் 20% ATM, அதாவது நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுமோ அதே மாதிரி தான் வரும். அதில் ஹைலைட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வித்ட்ராலே வந்து 5 WLD காயின் வந்தாவே வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ATMC வந்து பார்த்திங்கன்னா 20 ATMC வந்ததுமே நம்ம வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அதை நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, மைனிங் பீரியட் டைம்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இதில் வந்து 1% வரணும்னு பார்த்தீங்கன்னா 360 நாள் நம்ம வந்து பேக்கேஜ் இது பண்ணால் 1% டெய்லியும் வரும். 5x வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணி நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 15 டேஸ் இருக்குது, 45 டேஸ் இருக்குது, 90 டேஸ் இருக்குது, 180 டேஸ் இருக்குது. இந்த 15 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.6% வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அது வந்து 2x, அதாவது 2 மடங்காக வந்து நம்ம ஏர்ன் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸிட் ஆகிட முடியும். 45 டேஸ் இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா 0.7%, 90 டேஸ் இருக்குது 0.8%, அப்புறம் வந்து 180 டேஸ் இருக்குது 0.9% வரும். இதில் 360 டேஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் 1% வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வரும். இப்போ உதாரணத்துக்கு 360 நாள்னா 360%, ப்ளஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிட்டர்ன் ரீஃபண்ட் ஆயிரும். அந்த ஒரு ப்ராஜெக்ட் தான். இதில் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள், இது வந்து INR வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை வந்து பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ருப்பீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 9,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் டெய்லி 1%, $1 வந்து 90 rupees வரும். மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 2,700 ரூபா. டோட்டல் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா 360 நாளாக 32,400 ரூபா வரும். கேபிட்டல் அமௌண்ட், அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுமே ரிட்டர்ன் வந்து 9,000 ரூபா வந்துடும். டோட்டல் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து அந்த இன்வெஸ்ட் பண்ணதுமே எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா வந்து 41,400 ரூபா வந்து பார்த்திங்கன்னா வருது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 360% ப்ளஸ் 100% வந்து இதுவுமே வந்து மொத்தமாக 460% வந்து நம்மளுக்கு இதுக்கு வந்துடும். இது எக்ஸாம்பிள் பாருங்கள், அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கு, அதை நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்துக்குங்க.
அது போக வந்து பார்த்திங்கன்னா இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போல்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி ஆட் ஆகிறது பூராமே வந்து பார்த்திங்கன்னா இந்த WLD காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போலில் தான் வந்து ஆட் ஆகும். அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.3% வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் ஆட் ஆகிட்டே வந்து விட்ருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ராவல் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரான்சாக்ஷனுக்கு 5% சார்ஜ் பிடிக்கிறாங்க. அது எவ்வளோ காயின் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிங்கனாலுமே வந்து பார்த்திங்கன்னா 5% பிடிப்பாங்க. அதே மாதிரி இதில் வந்து WLD லிக்விடி மைனிங்னு சொல்லி அவங்க இன்னொரு காம்பவுண்டிங் கொடுக்குறாங்க. அது மூலியமாகவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதில் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 WLD காயினை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் வந்து டெய்லி இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 0.8% கொடுப்பாங்க. அதனுடைய சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா 7 days வந்து பார்த்திங்கன்னா அதில் சைக்கிளில் இருக்கும், அந்த மைனிங்கில் இருக்கும். 7 daysக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் வேணும்னா அந்த காம்பவுண்டிங் புல்ல போட்டு மறுபடியும் மைனிங் பண்ணலாம். நீங்கள் அந்த லிக்விட் மைனிங் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ பண்ணால் எவ்வளோன்ற மாதிரி வந்து நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஒரு இதுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றா ஸ்க்ரோல் பண்ணுறேன். அதை எப்படி என்னங்கிறதெல்லாம் பாருங்கள். அதே மாதிரியே வந்து இதில் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த WLD வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 150க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. அதே மாதிரி இது வந்து நம்ம எங்கே வேணாலும் வித்ட்ராவல் பண்ணி நம்ம எந்த வேலெட்டில் வேணாலும் வச்சுக்கலாம். அதுதான் இருக்கிறதுலே ப்ளஸ் பாயிண்ட். இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட வந்து $11 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வந்துருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2.5 அந்த மாதிரி கால்குலேஷனில் போயிட்டுருக்கு. இது மேபி போக போக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நம்ம எந்த அளவுக்கு ஹோல்டு பண்ணி இது பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லாவே வந்து பெனிஃபிட் இருக்குது. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஃபரல் இன்கம்லாம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 10%ன்ற மாதிரி சொல்கிறாங்க. டைரக்ட் ரெஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10%, அதுக்கு கீழே இருக்கிற லெவலுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 5%ன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கால்குலேஷன் இருக்குது. இது நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுலேயுமே ஸ்டார் கேட்டகரி எல்லாமே இருக்குது. 1 ஸ்டார் 2 ஸ்டார் எல்லாமே எல்லா பெனிஃபிட்டுமே இதுலேயும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாஸ் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இதில் எதுக்காக நான் இந்த எக்ஸ்வேல்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 ரீசன் மெயின் ரீசனாக கொடுக்குறாங்க. இதில் ஹைலைட்டடே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே லோ என்ட்ரி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வந்து மினிமம் $100 இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக இதில் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு படி மேலே போய் ஃப்ளெக்சிபிள் பீரியட்ஸ், அதாவது வந்து உங்களுக்கு தேவையான டேஸில் நீங்கள் இந்த நம்பிக்கை இல்லை இது எப்படி கொடுப்பாங்க 100% கரெக்டாக வருமான்ற மாதிரி நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் 15 days 45 days எல்லாம் கூட இருக்குது. நீங்கள் அந்த மாதிரிலாம் கூட பாருங்கள். அதே மாதிரி இதில் வந்து டெய்லி ரிட்டர்ன் செட்டில்மெண்ட் இருக்குது. அது மினிமமே வந்து பார்த்திங்கன்னா $5 வந்தாவே 5 காயின் வந்தாவே நம்ம வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் பூல் இருக்குது. அப்புறம் ஃப்ரீ WLD அலோகேஷன், அது ஏகப்பட்டது ஆப்ஷன் இருக்குது. இதில் இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக இது வந்து சூஸ் பண்ணலான்ற மாதிரி அவங்களோட சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுதான் நிறைய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்வால்வ்டு இருக்குன்றதுனால நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இதை மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், நிறையா கான்டெஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. வெளிநாடுகளெல்லாம் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த 2025 ஃபஸ்ட்டில் நம்ம இருக்கோம். நம்ம கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு பிஸ்னஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்லணும், நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இது வந்து ரிஸ்க் இல்லையான்னு சொல்லி நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிஸ்னஸுமே ரிஸ்க்கு தான், ரிஸ்க் இல்லாமல் எதுவுமே கிடையாது. பட் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு நம்பிக்கையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறங்கி அதுக்குண்டான ஒரு முயற்சி எடுத்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் இது பண்ணிக்க முடியும். அதே மாதிரியே நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு $500 போடுங்க, $1000 போடுங்கன்னு வந்து நான் சொல்ல போகிறது கிடையாது. உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி இது வரக்கூடிய வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதனால் தொடர்ந்து நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிகிட்டு இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து இது ரிஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு தான். நல்லாவே பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. ப்ராஜெக்ட் நிறையா இருக்குது. இது வந்து இப்போ ஒரு 6 மாதத்துலேயே ஒரு வருஷத்துலேயே முடிய போகிறது கிடையாது. கிட்டத்தட்ட வந்து 5 to 6 years வரைக்கும் ப்ராஜெக்ட் இருக்குது. அதுக்கு மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போவாங்க. வேர்ல்டு பேன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 3-4 மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஜிபே ஃபோன்பே மாதிரி தான். அது மூலியமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா
நாடுகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொண்டு வர போகிறாங்க. இதில் இன்னும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸு நிறையா வரப்போகுது. கண்டினியூஸாக பாருங்கள். ஒன் பை ஒன்னாக எனக்கு அப்டேட் வர நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நான் இதுக்கப்புறம் வீடியோஸ் ரெகுலராக வரும். எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 days பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். அதே மாதிரி அந்த ஆப்பெல்லாம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு அடுத்தடுத்து வரக்கூடியது அதையும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் நான். அதனால் கண்டினியூஸாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் நான். அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.